Don't forget to like, subscribe and share the videos. Hello friends. Just now prelims இப்போ தானே முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் சண்டே prelims முடிஞ்சிருக்குது. நிறைய பேர் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்தும் கீ போட்டாச்சு. அப்புறமா நம்ம கீ செக் பண்ணியாச்சு. செக் பண்ண உடனே வந்து நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அல்லது நமக்கு வரக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா வாட் நெக்ஸ்ட். இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா ஒரு 3 டைப்ஸாக பிரிச்சுக்குவோம். ஒன் ஹூ இஸ் வெரி கிளியர் அபவுட் கிளியரிங். சார் நான் கட் ஆஃப்லாம் வந்து நான் ஐ ஹவ் டன் வெரி வெல், எல்லா கீயுமே செக் பண்ணேன், எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐ எம் கிராசிங் 90-95 வருது, 85 வருது, சம்திங் வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் பி த கட் ஆஃப். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸோட கட் ஆஃபை பார்த்தோம்னா we can see the last 5 years cut off to understand நம்ம என்ன கட் ஆஃப்ல இருக்கிறோம் அப்படின்றது தெரியும் க்ளோஸ்லி. இப்போ 2019 எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த லாஸ்ட் 5 19 20 21 22 23 24 எடுத்துக்கிட்டோம்னா 23 வரைக்கும் 19 to 23 பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 19ல இருந்தது, லோயஸ்ட் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்தது. ஸோ கம்பேரிங் தோஸ், அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஹையஸ்ட் கட் ஆஃப் 2019 பெஞ்ச் மார்க் எடுத்துட்டு சார் எனக்கு அந்த கட் ஆஃபே தாண்டுது, ஃபைன், குவைட் குட், thumbs up to you. Start preparing for your mains without any delay. Particularly focus on your prelims, optional subjects. You have crossed the prelims, no more you have to look back. Go for the mains preparation immediately. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, சார் ஐ எம் த ஃபர்ஸ்ட் டைம் பிகினர், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலை, பட் தேர் எனக்கு எப்போ தெரியும் இந்த அட்டம் நான் கொடுத்தேன், பட் எனக்கு கண்டிப்பாக தெரியும் என்னோட கட் ஆஃப்லாம் நான் வாங்க மாட்டேன், இந்த டைம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் கொடுத்தேன், ஐம் ஓகே, திஸ் டைம் ஐ மே நாட் கிளியர் பட் ஐம் ஓகே வித் தட், பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்பியர் இன் தி எக்ஸாம் வித் மோர் ரெசிலியன்ஸ் நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு கேண்டிடேட்டுக்கு நடுவில் மெஜாரிட்டி பீப்புள் இருப்பீங்க, யாருன்னா பார்டர் லைன். ஸோ தட் இஸ் அ பார்டர் லைன். எனக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வர மாதிரி இருக்கு, நான் 2019 கட் ஆஃப் கம்பேர் பண்ணா கொஞ்சம் ஒரு 2-3 மார்க்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஷேக்கியா இருக்கு. இல்லை 2023 கட் ஆஃப் மாதிரி வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கு, பட் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இப்படி நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ இந்த பார்டர் லைன்ல இருக்கிற the cats on the wall அப்படின்னு சொல்றோம்ல, இவங்க நீங்க என்ன பண்ணணும், and I know that I have appeared in this exam only as an experimental basis, but I am looking forward to prepare for the next attempt அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், இப்போ மெயின்ஸுக்கு நான் படிச்சாகணும். ஐ எம் கான்ஃபிடென்ட் ஐ வில் கிளியர் திஸ் ப்ரிலிம்ஸ், எனக்கு மெயின்ஸுக்கு நான் என்ன பண்ணணும் ஏடா. இப்போ இந்த 3 பேருக்குமே நம்ம ஸ்ட்ராட்டஜி கொடுக்க வேண்டியது. ஸோ மெயின்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். இப்போ இந்த பார்டர் லைன்ல இருக்கிறவங்க அண்ட் நெக்ஸ்ட் இயர் தான் நான் ஹோப்ல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு let us discuss about their strategy. First of all, you should understand that UPSC எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ஸ்பிரிண்ட் கிடையாது. It is comparable to a marathon race. இது மேரத்தான் ரேஸ் நீ ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு மேரத்தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல போகல, அதே மாதிரி தான் யூபிஎஸ்சியும். நீங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாஸ்ட் இயர் 1 இயர்க்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆர்எல்ஸ் இப்போ நான் வந்து இது வரை கிளியர் பண்ண மாட்டேன், நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் நான் எய்ம் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் 1 இயர் யூ ஆர் கோயிங் டு வெயிட், பிகாஸ் நெக்ஸ்ட் ஜூன்ல அல்லது மே எண்ட்லயோ தான் எக்ஸாம் இருக்க போகுது இல்லையா. அப்போ யூ ஹேவ் டு கன்சர்வ் யுவர் எனர்ஜி. எப்பயுமே நம்ம இந்த டைகர் மாதிரியான அனிமல்ஸ் கிட்ட இருந்து, வைல்ட் லைஃப் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஃபென்ஸ் டாக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமல்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுறதுன்னா அதோட எனர்ஜியை ரொம்ப கன்சர்வ் பண்ணும். சின்ன அனிமல்ஸ் எல்லாம் வந்து அதை அட்டாக்கே பண்ணாது, அதுக்கு தெரியும் என்ன நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத வந்து கிளியர் கட்டா வச்சுக்கும், நமக்கு சஃபிஷியண்டா என்ன இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் அது அடிக்கும். அதே மாதிரிதான் ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட்டும் இருக்கணும். ஒரு மேரத்தான் ரன்னர் இருப்பார்ல, அவர் எடுத்த உடனே வேகமா ஓட மாட்டார், லாஸ்ட் லேப்ல தான் ஓடுவார். பிகாஸ் he has to focus more on conserving his stamina to cover the distance. ஏன்னா மேரத்தான் நீங்க டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணணும், and then you have to also reach the finish line with the considerable shortest possible time. கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி அது மாதிரி தான். நீங்க ஒரு 1 இயருக்கு உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணணும்,
ஸ்டாமினாவை ஸ்டோர் பண்ணணும். அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் கேப்பபிலிட்டிஸ் டு ரீச் த ஹையஸ்ட் பாசிபிள் ரேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட். ஸோ இது வந்து நீங்க உடனே நான் இன்னைக்கு இந்த அட்டம் இப்போ கொடுத்துட்டேன், நான் உடனே கிளியர் பண்ணும், நான் கிளியர் பண்ணலன்னா ஃபெயிலா போயிட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஒன்று கிடையவே கிடையாது. அண்ட் டு பி ப்ரிசைஸ், அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி லைஃப்லேயே ஃபெயிலியர் ஒன்று கிடையவே கிடையாது. ஃபெயில் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் வருவார். நம்ம அந்த மாதிரி பிலாசபிக்கல் எடுக்காட்டியும் கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி எடுக்காட்டியும் கூட ஐ மே சஜஸ்ட் யூ தட் யூ ஹவ் நாட் கிளியர் திஸ் எக்ஸாம், யூ ஹவ் நாட் ஃபெயில்டு. ஏன்னா வாட் இஸ் ஃபெயிலிங்? ஃபெயிலிங் ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா, லைஃப்லேயே கிடையாது. இப்போ நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வந்து நம்ம ரொம்ப முக்கியமா தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, 99 attempts are learning and 1 attempt is doing work. அதனால இங்க முதல்ல நீங்க வந்து ஃபெயிலியர் அப்படின்ற தாட் ப்ராசஸ் மைண்ட்ல இருந்து எடுத்துங்க. யூ ஆர் நாட் ஃபெயிலிங் இன் தி ப்ரிலிம்ஸ், யூ ஆர். இன்னைக்கு கூட நான் ஒரு கோரால வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, இஸ் இட் பாசிபிள் டு கிளியர் த ஐஏஎஸ் எக்ஸாம், ஸ்டில் கிளியர் த ஐஏஎஸ் எக்ஸாம் இஃப் ஐ ஃபெயில் இன் ப்ரிலிம்ஸ் போட்டிருக்காரு. மை ஆன்சர் டு ஹிம் would be that you don't fail, you don't clear this exam. ஏன்னா இது ஒரு கட் ஆஃப், அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல உங்களுக்கு, அவ்வளவுதான். அது இந்த ஃபெயிலியர் அப்படின்னு என்ன ஆகும்னா, அது உங்களுடைய சொந்த ஃபெயிலியரை எடுத்துக்கூடாது. பிகாஸ் ஜென்ரலா நம்ம எப்படி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம்னா, எப்படியோ ஒரு விஷயத்த செய்யணும், அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிடணும், அது செய்ய முடியலன்னா அது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணமா உங்க அம்மா வீட்டுல சமைக்கிறாங்கன்னு வைங்களேன், நல்ல ஒரு பிரியாணி பண்றாங்க, இல்ல ஒரு சாம்பார் பண்றாங்க, ஒரு நாள் ரொம்ப டேஸ்டியா வச்சிருப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்களால வைக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யூ ஃபெயில் டு குக்னா சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? இட் வாஸ் நாட் கம்பேரபிள், ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங். அன்னைக்கு விட இன்னைக்கு சரியா இல்லம்மா, இன்னைக்கு விட நீங்க ரொம்ப நல்லா இருந்ததுமா, அப்படித்தானே சொல்லுவீங்க. அதே மாதிரிதான். ஏன்னா தேர் ஆர் டாப்பர்ஸ். முந்தின வட்டம் சர்வீஸ் வாங்கினவங்க, ப்ரீவியஸ் இயர்ல சர்வீஸ் வாங்கினவங்க, சப்சிக்வெண்ட் ப்ரிலிம்ஸ்ல ஃபெயிலியா இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் இன்டர்வியூ வரைக்கும் குவாலிஃபை ஆனவங்க சப்சிக்வெண்ட் ப்ரிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க, அல்லது நான் கிளியர் பண்ண முடியும். அப்ப அவங்களாம் ஃபெயிலியர்ஸா? கிடையாதுல்ல. அண்ட் நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் அட்டெம்ப்ட்ஸ் தே பிகம் டாப்பர்ஸ் as well. அதனால இதை முதல்ல don't consider this to be a failure at all. You have not cleared this exam, அல்லது you had some difficulty to clear this exam வச்சுக்கோங்க. சரி, அப்ப என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, go back to your prelims question paper. உங்களோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கு போங்க. இந்த வட்டம் எழுதிருப்பீங்க, அல்லது லாஸ்ட் டைமும் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா, எக்ஸாம் கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ கோ டு யுவர் ப்ரிலிம்ஸ் பேப்பர். உங்களோட ப்ரிலிம்ஸ் பேப்பர் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, வாட் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் மார்க்ட் ரைட். இப்போ நீங்க சப்போசிங் சம் கேண்டிடேட் இஸ் தேர் ஹூ ஹஸ் given the exam of 2023, அது ரிப்பீட்டர்ஸ் இருப்பீங்கல்ல, அதுக்கு முந்தின வருஷம், சரி எனக்கு 3-4 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல, வேற am I lacking, நான் என்ன அப்போ நான் பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல எல்லாம், நெகட்டிவ் மைண்ட் செட்லாம் இருப்பீங்களா, தூக்கி தூர போடுங்க. இட் இஸ் a humongous task. இதெல்லாம் வந்து எழுதணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷனை வந்து நீங்க ஒரு மைண்ட் செட்டோட வர்றீங்களா, அதுவே வீரம் தான். இட்ஸ் நாட் வின்னிங் பட் ஃபினிஷிங், இட்ஸ் நாட் வின்னிங் பட் பார்ட்டிசிபேட்டிங் இஸ் தி சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருங்க. வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க அட்டம் கொடுத்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ முந்தின வருஷத்துக்குலாம் யூபிஎஸ்சியே கீ கொடுத்துட்டாங்க, இந்த வருஷத்துக்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ யூ நோ இட். கீழே வந்து டிஸ்கிரிபன்சி இருக்கும், 4-5 கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிபன்சி இருக்கும், பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கீஸ் வில் பி த சேம். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, கீ எடுத்துட்டு எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு முதல்ல ஒரு லிஸ்ட் எடுங்க, யுவர் ராங் கொஸ்டின்ஸ். அதை என்ன பண்ணணும்னா, யூ கேட்டகரைஸ் them into subjects. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பாலிட்டியில எத்தனை, என்விரான்மெண்ட்ல எத்தனை, ஜியோகிராஃபில எத்தனை, சயின்ஸ்ல எத்தனை, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருந்தாங்க, நான் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணேன், அதுல எத்தனை எனக்கு தப்பா போச்சு. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரைசேஷன் பண்ணுங்க. தென் வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னா, யூ நோ இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணும்போது நான் ஃபார் ஷுவர் இதான் ஆன்சர்னு போட்டேன், பட் தப்பாயிடுச்சு. அண்ட் இந்த கொஸ்டின் நான் எலிமினேட் பண்ணேன், பட் என்னோட எலிமினேஷன்ல ப்ராப்ளம் இருந்தது, தப்பாயிடுச்சு. இது நான் கெஸ் தான் பண்ணேன். கேட்டகரைஸ் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம்லாம் டெஸ்ட் எழுதும்போது இது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஹவு யூ வில் டூ தட்ங்கிறது நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஹவு டு யூட்டிலைஸ்
how to attend tests and utilize that for learning purpose. அது அப்புறமா பார்ப்போம். So you do this exercise. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போகும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு வருஷத்துல எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, ஒரு வருஷத்துல அதுல நம்ம எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணோம், அதுல நமக்கு எத்தனை கரெக்ட் ஆச்சு, எத்தனை தப்பாச்சு, அதுல நம்ம எந்தெந்த கொஸ்டின் வந்து ஷியோர் ஷார்ட்னு ஷியோரா தெரிஞ்சு அட்டன் பண்ணோம், எந்த கொஸ்டின் எலிமினேட் பண்ணோம், எந்த கொஸ்டின் கெஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இப்போ இதுதான் ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய இப்ப கெஸ் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ்ஸா இருக்கணும், இட்ஸ் டயக்னோசிஸ் மெத்தடா இருந்திருக்கணும் இல்லையா. அப்ப ஒரு பேஸ் வச்சிருப்பீங்க, இந்த ஆப்ஷன் இல்ல, இதுதான் எனக்கு ஆப்ஷன் அப்படின்னு நீங்க ஒரு கெஸ் பண்ணிருப்பீங்களா. எந்த பேசிஸ்ல கெஸ் பண்ணீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. If you are able to identify, great. If you are not able to identify, don't bother, leave it. தானே வரும். எப்படி வரும்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. எலிமினேட் பண்ணிருப்பீங்கல்ல, எலிமினேஷன் கொஸ்டின்ல எந்த பேசிஸ்ல எலிமினேட் பண்ணீங்க, இது இருக்காது. A B C D, இதுல A இல்ல, C இல்ல, BO DO தான் ஆன்சர். அதுல B இருக்க முடியாது, so I choose D அப்படின்னு போறீங்கல்ல. என்ன பேசிஸ்ல போனீங்க, எப்படி ஏயும் டியையும் எலிமினேட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல, செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல பி அண்ட் டி கடையில பி எப்படி எலிமினேட் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எங்க நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும், சப்ஜெக்ட்ல எங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் இல்லையா. அந்த ஆஸ்பெக்ட் எடுத்தீங்கன்னா then you will know how to groom up your preparation. இப்போ நீங்க நெக்ஸ்ட் இப்போ பிசிக்ஸ்ல பாலிட்டியில நிறைய கொஸ்டின் தப்பா இருக்கு, கண்டினியூஸா 5 இயர்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 5 இயர்ஸும் எழுதியிருக்காரு. அப்ப இந்த 5 வருஷத்துலயுமே எனக்கு பாலிட்டியில ப்ராப்ளம் இருக்குன்னா then you should focus on polity. இல்ல எனக்கு என்வைரன்மெண்ட் தான் ப்ராப்ளமா இருக்குன்னா you should focus on environment. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். So this is what you are supposed to do for the next prelims. சரி, forget about sir. நான் உங்களுக்கு என்ன கேட்டேன், நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கணும்னு நான் கேட்டேன். இப்போ நான் என்ன பண்றது, எனக்கு வந்து கேட் ஆன் தி வால் மாதிரி இருக்கேன், நான் என்ன பண்றது அதை தானே கேட்டேன். நீங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னா சிம்பிள், வெரி சிம்பிள். டோன்ட் வெயிட். It is a continuous phenomenon. Don't wait. Even if you're unsure about your outcome, go ahead and prepare for your mains. அதுல எந்த குழப்பமுமே உங்களுக்கு வேண்டியது. You have to go in for writing or you have to go in for setting your mains preparation on. There is no question regarding that. அதுல எந்த விதமான குழப்பமும் யாருக்கும் தேவையில்லை. ஏன்னா நம்ம இங்க வந்தது எதுக்கு வந்தோம், ஒரு see this examination is conducted in 3 parts அல்லது 3 steps, but it is a one exam. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம prelims எழுதிட்டோம்னா அடுத்து logically you should go for mains எழுதிட்டோமா அடுத்து logically you should prepare for interview. ஏன்னா இது ஒரு Freudian psychologyல Sigmund Freud என்ன சொல்லுவாருன்னா, if you have the idea of buying a car, think of building a garage. எனக்கு கார் வாங்கணும் தோணிடுச்சுனாலே எங்க நான் கராஜ் கட்ட போறேன்றதை பத்தி யோசிக்க ஆரம்பி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை யோசிச்சீங்கன்னா தான் இந்த ஸ்டெப்பை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கைவந்த கலையாக மாறும். So do not wait, go ahead and start preparing. ஏடா இப்போ prelims pitfalls உங்களுக்கு இப்ப நான் முன்னாடி சொல்லிட்டேன், prelims pitfalls அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன்ல. இப்போ நீங்க மெயின்ஸ் படிக்கும்போது and even those people who are sure about clearing the prelims, உங்களுக்கும் சேர்த்தே இதை எடுத்துக்கோங்க. prelims-ல இருக்கிற நிறைய questions இருக்குல்ல, அதுல நிறைய statements இருக்கும். இப்போ மெயின்ஸ்ல ஒரு சின்ன சிக்கல் ஒண்ணு இருக்கும். என்ன சிக்கல்னா, எல்லா கொஸ்டினுமே 250 words 200 words 150 words இப்படித்தான் எழுத வேண்டியிருக்கு. அப்ப உங்களுக்கு brevity of words-உம் கொஞ்சம் கன்சைஸா எழுதுற ஸ்கில்லும் வேணும்ல. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் prelims கொஸ்டினை ரிவ்யூ பண்ணும்போது you will get a clear idea. UPSC எப்படி ஸ்டேட்மெண்ட் காயின் பண்றாங்கன்னு பாருங்க. learn that statement syntaxes and building the lines. ஒரு சென்டென்ஸ் எப்படி பில்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அந்த சிலப்போ வந்து என்ன ஆகும்னா, பாலிட்டியில எல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து 4-5 வருஷத்துக்கு உள்ள ரிலேட்டிவ் தான் பிரியாம்பிள் பத்தி கொஸ்டின் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 4-5 வருஷம் நீங்க யூபிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா பிரியாம்பிள் பத்தி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிரியாம்பிள் பத்தி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிலிம்ஸ் கொஸ்டின் கேதர் பண்ணிட்டு அதை ரீஆர்கனைஸ் பண்ணீங்கன்னாவே பிரியாம்பிள் பத்தி உங்களுக்கு 200 வேர்ட்ஸ்லயோ அல்லது 100 வேர்ட்ஸ்லயோ ஒரு அழகான ஒரு பேராகிராஃப் கிடைக்கும். ட்ரை யூசிங் தட். இப்போ இமீடியட்டா மெயின்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா. ஆனா those who are waiting for next attemptங்கிறவங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாவே உண்டு. பட் எவ்ரிபடி மஸ்ட் டூ இட். Just start doing it. Identify prelims pitfalls, side step பண்ணுங்க. மெயின்ஸுக்கு prelims question எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. That is the way you should do it.
ரைட்டா? இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். If you don't get through, spot where you can level up. If you know the process, dive into the mains preparation, and so far your journey will make you stronger, and it will also make you um, smarter. So remember, success is not final and failure is not fatal, or nothing is changeable. Everything is changeable. Try to do that. So let me sum it up. Those who have a doubt about clearing prelims, just step in, start your mains preparation. While preparing for the mains, go to the UPSC question paper, that is a prelims question paper, and find out where your நான் சொன்ன மாதிரி subject wise எடுத்துக்கோங்க, number of questions asked, number of questions you attended, number of questions you went wrong, and why you went wrong. Identify them. And another most important, what I'm telling you is, analyze the prelims paper, gather the sentences relating to every topic. Historyல, polityல, geographyல, மெயின்ஸுக்கு ரெலவெண்டா நிறைய விஷயங்கள் வரும். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் ஃபார்மேஷன்ஸ் யூபிஎஸ்சி பேப்பர்ல இருந்து கத்துக்கிட்டீங்கன்னா, you will be giving what is needed for UPSC, and you will come out with flying colors with respect to your mains. So wish you all the very best. Thank you very much.